ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது ஏன் உனக்கு அவ்வளவு முக்கியம்? இது ஏன் உனக்கு அவ்வளோ முக்கியம்? ஏன் இதை நீ இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்க? இது ஏன் உனக்கு அவ்வளோ முக்கியம்? இது யார் வாங்கி கொடுத்தா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is it so important to you? Why is it so important to you? Why is it so important? அப்படின்னா இது ஏன் அவ்வளோ முக்கியம்? To you, உனக்கு இது ஏன் அவ்வளோ முக்கியம்? Why is it so important to you? ஸோ இதுவே உனக்கு இது அவ்வளவு முக்கியமா? உனக்கு இது அவ்வளவு முக்கியமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is it so important to you? Is it so important to you? Is it so important? இது அவ்வளவு முக்கியமா? To you, உனக்கு இது அவ்வளவு முக்கியமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு இது ரொம்ப முக்கியம். அவனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is so important to him. It is so important to him. It is so important. இது ரொம்ப முக்கியம். To him, அவனுக்கு இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவ இதை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை அடிக்கடி சொல்லுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She used to say this often. She used to say this often. She used to say this. இவ இதை சொல்லுவா. ஸோ இப்போ சொல்ல மாட்டா, முன்னாடியும் வழக்கமாக ஒரு பண்ணிட்டு இருந்த விஷயம், ஆனால் இப்போ பண்ணுறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ்ட் டு யூஸ் பண்ணணும். ஸோ ஷி யூஸ்ட் டு சே திஸ். இவ இதை சொல்லுவா. ஆஃபன், அடிக்கடி இவ இதை சொல்லுவா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இருக்கிற வரையும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நான் இருக்கிற வரையும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will take good care of you as long as I am alive. I will take good care of you as long as I am alive. I will take good care of you. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். As long as I am alive. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். நான் எவ்வளோ நாள் இருக்கணும் அதுவரை நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். I will take good care of you as long as I am alive. Alive அப்படின்னா உயிரோடு இருக்கிறது. ஓகேவா? as long as I am alive. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஓகேவா? இதுவே அவர் உயிரோடு இருந்த வரையும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He took good care of us as long as he was alive. He took good care of us as long as he was alive. He took good care of us. அவர் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. As long as he was alive. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும். பாஸ்டில் சொல்கிறோம், ஏன்னா முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம். அதனால he was alive. உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக இவன் உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு ரொம்பவே கோபம் வரும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am very short tempered. ஷார்ட் டெம்பர்டு அப்படின்னா கோபம் வர்றது. ஓகேவா? ஸோ கோபப்படுவாங்க இல்லையா? அடிக்கடி டக்குன்னு கோபப்படுவாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் ஷார்ட் டெம்பர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ எம் வெரி ஷார்ட் டெம்பர்டு அப்படின்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் வெரி ஷார்ட் டெம்பர்டு. நான் இப்போவே சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஐ எம் வெரி ஷார்ட் டெம்பர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே இல்லைனா நீ தனியாக இருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will be alone if I am not here. You will be alone if I am not here. You will be alone. நீ தனியாக இருப்ப. If I am not here. நான் இங்கே இல்லைனா you will be alone. Alone அப்படின்னா தனியாக இருக்கிறது. ஸோ you will be, நீ இருப்ப. எப்படி இருப்ப? alone, தனியாக. If I am not here. நான் இங்கு இல்லை என்றால். ஸோ அந்த all அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எல்லாருமே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான்
எல்லாருமே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want everyone to be here. I want everyone to be here. I want everyone அப்படின்னா நான் எல்லாரும் ஆசைப்படுறேன். எதுக்கு? டு பி ஹியர், இங்கே இருக்கிறதுக்கு, எல்லாரும் இங்கே இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பி ஹியர். இதுவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாருமே இங்கே இருக்கக்கூடாது, எல்லாரும் கிளம்பிடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one should be here shortly. No one should be here shortly. No one should be here. இங்கே யாருமே இருக்கக்கூடாது. ஷார்ட்லி அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில், கூடிய விரைவில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் போயிருக்கணும். No one should be here shortly. ஸோ இது எப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக கமெண்ட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ யாருமே இருக்கக்கூடாது, எல்லோரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக சொல்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே in a little while no one should be here. In a little while no one should be here. ஸோ இதுவும் எப்படின்னா ஃபார்மலாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு in a little while no one should be here, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே everyone needs to be gone from here shortly. Everyone needs to be gone from here shortly. Everyone needs to be gone அப்படின்னா எல்லாருமே போயிருந்துருக்கணும். ஃப்ரம் ஹியர், இந்த இடத்த விட்டு, இங்கேருந்து எல்லாருமே போயிருக்கணும். ஷார்ட்லி அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே இங்கேருந்து போயிருக்கணும். எவ்ரி ஒன் நீட்ஸ் டு பி கான் ஃப்ரம் ஹியர் ஷார்ட்லி. ஸோ இப்படியும் சொல்லலாம். ஸோ இதுவே ரொம்ப கண்டிப்பாக எல்லோரும் போயிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நோ ஒன் இஸ் டு பி ஹியர் சூன். நோ ஒன் இஸ் டு பி ஹியர் சூன். ஸோ சீக்கிரமாக இங்கே யாருமே இருக்கக்கூடாது, எல்லோரும் போயிருக்கணும். நோ ஒன் இஸ் டு பி ஹியர் சூன். ஸோ இது மாதிரி நிறைய விதங்களில் இந்த ஒரு சென்டென்ஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுவே எல்லாரும் இங்கே இருக்கணுமா, எல்லாரும் இங்கே இருக்க வேண்டுமா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டியா? நீ அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you leave that place immediately? Did you leave that place immediately? Did you leave that place அப்படின்னா நீ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டியா? Did you leave அப்படின்னா கிளம்பிட்டியா? ஸோ இங்கே நம்ம டிட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம லெஃப்ட்டு, ஏன்னா கிளம்பிட்டியா அப்படிங்கிறது லெஃப்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு டிட்டும் யூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் பாஸ்ட் டென்ஸ்க்கு, அதனால லீவ் தான் யூஸ் பண்ணணும். டிட் யூ லீவ் தட் பிளேஸ் இம்மீடியட்லி, நீ இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டியா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே வரப்பெல்லாம் அங்கே போக மாட்டேன். நான் இங்கே வரப்பெல்லாம் அங்கே போக மாட்டேன், எப்பயாவது தான் போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't go there whenever I come here. I don't go there, நான் அங்கே போக மாட்டேன். Whenever I come here, நான் எப்போலாம் இங்கே வரணும் அப்போலாம் அங்கே போக மாட்டேன். I don't go there whenever I come here. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும். நீ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must listen to them. You must listen to them, ஓகேவா? இவன் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்திருக்கான். இவன் எனக்கு உதவி பண்ண வந்திருக்கான். இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்? இவனை தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இவன் எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கான், நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has come to help me. He has come to help me. To help me அப்படின்னா எனக்கு உதவி பண்ணுறதுக்கு. He has come அப்படின்னா அவன் வந்து இருக்கிறான். ஸோ அந்த இருக்கிறான், வந்து இருக்கிறான்ங்கிறதுக்கு தான் நம்ம has யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஹீங்கிறதுனால நம்ம has யூஸ் பண்ணியிருக்கோம். He has come, அவன் வந்திருக்கான். எதுக்கு? டு ஹெல்ப் மீ. டு ஹெல்ப், உதவி பண்ணுறதுக்கு. மீ, எனக்கு உதவி பண்ண வந்திருக்கான். He has come to help me. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் உனக்கு உதவி பண்ண வருவானா? இவன் உனக்கு உதவி பண்ண வருவானா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will he come to help you? Will he come to help you? Will he come, இவன் வருவானா? To help you, உனக்கு உதவி பண்ணுறதுக்கு, உனக்கு உதவி பண்ண இவன் வருவானா? Will he come to help you? இதுவே இவன் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக வரலை, இவன் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக இங்கே வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவன் வேறு விஷயமா இங்கே வந்திருக்கான், உனக்கு உதவி பண்ணுறதுக்காக இவன் இங்கே வரல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone is talking about this. Everyone is talking about this. Everyone அப்படின்னா எல்லோரும், ஒவ்வொருவரும், எல்லோரும் is talking பேசிகிட்டு இருக்காங்க. about this இதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. everyone is talking about this. ஸோ இதுவே நான் வந்தப்போ எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்தப்போ எல்லாரும் இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone was talking about this when I came. Everyone was talking about this when I came. Everyone was talking about this. எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் was யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்காங்கன்னா இஸ்ஸு. ஸோ பேசிட்டு இருந்தாங்க பாஸ்டில் சொல்கிறோம். அதனால் வாஸ் டாக்கிங். எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ். எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. வென் ஐ கேம் நான் வந்தப்போ எல்லோரும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவன் மேலே சந்தேகமே பட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know very well that he wouldn't have done any mistake. I know very well that he wouldn't have done any mistake. எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ நோ வெரி வெல், எனக்கு நல்லா தெரியும். ஐ நோ எனக்கு தெரியும், வெரி வெல் ரொம்ப நல்லா, எனக்கு நல்லா தெரியும். என்னது? அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு, எந்த தவறும், எனி மிஸ்டேக். ஹீ வுடன்ட் ஹாவ் டன் அவன் பண்ணியிருக்க மாட்டான். ஹீ வுடன்ட் ஹாவ் டன் அவன் பண்ணியிருக்க மாட்டான். ஐ நோ வெரி வெல் தட் ஹீ வுடன்ட் ஹாவ் டன் எனி மிஸ்டேக். ஐ நோ வெரி வெல் எனக்கு நல்லா தெரியும். தட் ஹீ வுடன்ட் ஹாவ் டன் அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு. என்னது? எந்த தப்பும், எனி மிஸ்டேக். அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, நீ கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் வில் ஹேப்பன் as you think. நத்திங் வில் ஹேப்பன் as you think. நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னா எதுவுமே நடக்காது, எதுவும் நடக்காது. as you think நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ இதுவே நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் ஹேப்பன்ட் as you thought. நத்திங் ஹேப்பன்ட் as you thought. நத்திங் ஹேப்பன்ட் அப்படின்னா எதுவுமே நடக்கலை. as you thought நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. நத்திங் ஹேப்பன்ட் as you thought. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குமா? நான் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will everything happen as I think? Will everything happen as I think? Will everything happen எல்லாமே நடக்குமா? as I think நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா? Will everything happen as I think? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என்ன நடக்கும்னு உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்ன நடக்கும்னு உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது மாதிரி நடக்க போகுது, உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, உன்னால் கற்பனை கூட பண்ண முடியாது என்ன நடக்கும்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் ஈவன் இமேஜின் வாட் வில் ஹேப்பன். யூ காண்ட் ஈவன் இமேஜின் வாட் வில் ஹேப்பன். யூ காண்ட் ஈவன் இமேஜின். இமேஜின் அப்படின்னா கற்பனை பண்ணுறது. ஸோ யூ காண்ட் ஈவன் இமேஜின் அப்படின்னா உன்னால் கற்பனை கூட பண்ண முடியாது. வாட் வில் ஹேப்பன் என்ன நடக்கும்னு உன்னால் கற்பனை கூட பண்ண முடியாது. யூ காண்ட் ஈவன் இமேஜின் வாட் வில் ஹேப்பன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை கற்பனை கூட பண்ணினதில்லை. நான் இதை கற்பனையில் கூட நினச்சதில்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் ஈவன் இமேஜின் திஸ். ஐ டிடன்ட் ஈவன் இமேஜின் திஸ். ஐ டிடன்ட் ஈவன் இமேஜின் அப்படின்னா நான் கற்பனை கூட பண்ணலை. திஸ் நான் இதை கற்பனை கூட பண்ணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். சாப்பாட்டை சூடுபடுத்தி சாப்பிடு. சாப்பாட்டை
சூடு பண்ணி சாப்பிடு. ஸோ சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை சூடு பண்ணி சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வார்ம் அப் த ஃபுட் அண்ட் ஈட். வார்ம் அப் த ஃபுட் அண்ட் ஈட். வார்ம் அப் த ஃபுட் அப்படின்னா வார்ம் அப் அப்படின்னா சூடுபடுத்துறது. ஓகேவா? சூடு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வார்ம் அப். த ஃபுட் சாப்பாட்டை, அண்ட் ஈட் சாப்பிடு. சாப்பாட்டை சூடுபடுத்தி சாப்பிடு. வார்ம் அப் த ஃபுட் அண்ட் ஈட். ஸோ இதுவே நீ சொன்ன மாதிரி நான் சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I warmed up the food and ate as you said. I warmed up the food and ate as you said. I warmed up the food அப்படின்னா நான் சாப்பாட்டை சூடு பண்ணேன். வார்ம்ட் அப் அப்படின்னா சூடு பண்ணுறது. ஓகேவா? வார்ம் அப் அப்படின்னா சூடு பண்ணுறது. வார்ம்ட் அப்படின்னா பாஸ்டில். ஸோ ஐ வார்ம்ட் அப் த ஃபுட், நான் சாப்பாட்டை சூடு பண்ணினேன். அண்ட் ஏட். ஏட்னா ஈட்னா சாப்பிட்றது. ஈட்டோட பாஸ்டன்ஸ் ஏட். ஸோ ஐ ஏட் அப்படின்னா நான் சூடுபடுத்தி சாப்பிட்டேன். ஆஸ் யூ செட், நீ சொன்ன மாதிரி. நீ சொன்ன மாதிரி நான் சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்டேன். ஐ வார்ம்ட் அப் த ஃபுட் அண்ட் ஏட் as you said. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.